யார் நீங்க? எதுக்காக கருணாவை கடத்தி வச்சிருக்கீங்க? எங்க நான் யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம். ஐயோ, நல்லா தெரிஞ்ச குரல். யோசி இந்து, யோசி. இந்த பாருங்க, தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. ஐயா, நேர்ல என்னமா எலியும் புனிமா சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனா இப்ப என்னடானா அவனுக்குன்னா இந்த துடி துடிக்கிற என்ன லவ்ஸா? டேய், நீ கதிர் தானே? பரவாயில்லையே, கண்டுபிடிச்ச போல. கதிரா? டேய், கதிர் யாரா? சார், கிருபா பொண்ணு சித்ரா இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணை இந்த கதிருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசினாங்க. அவன் பெரிய பிராடு சார், அப்படி தெரிஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. கதிர் வேண்டாம், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நானே தான். ஏய் இந்து, நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன், பாக்குறியா? கருணா, கருணா. என்ன நீ எவ்வளவு கத்துனாலும் அவனால பேச முடியாது. வாயை கட்டி போட்டு வச்சிருக்க, அவன் மயக்கத்துல இருக்கான். நல்லா பாரு உன் புருஷன் எப்படி கிடக்குறான்னு. அவன் உனக்கு என்னடா பண்ணா? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? அவனை விட்டுடுறா. சார் சார், ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். என்ன சார் நீங்க? நம்ம பேசுறது அவன் காதல விழுந்துற போது. என் இஷ்டத்துக்குலாம் உங்களை ஆட்டி வைக்க தானே தூக்கியிருக்கேன். என்ன ஆடலாமா? ரஞ்சித், சொல்லுங்க சார். உனக்கு இந்துன்னு ஒருத்தவங்க நம்பர் அனுப்பி வச்சு. சரிங்க சார். அந்த நம்பருக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. நீ உடனே அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த கால் வந்திருக்க நம்பர் எந்த ஏரியா, எந்த செல் டவர்னு கண்டுபிடிங்க. குயிக். ஓகே சார். நான் லைன்ல இருக்கேன். ஓகே சார். சரி, உனக்கு என்ன வேணும்? பாரா, என்ன வேணுமா? என்ன கேட்டாலும் கொடுத்துற. நீ தானே எனக்கு அமைய இருந்த கல்யாண வழக்கி அடியோட அழிச்ச. இப்ப உன் கையாலே சித்ராவைய முன்னாடி கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கணும். அதுக்கு தான் உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கேன். ரஞ்சித், லொகேஷன் கிடைச்சதா? சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் ரஞ்சித். ஓகே சார், ஷூர் சார். ஒன்னால எனக்கு நடந்த அசிங்கத்தை நீ தான் துடைக்கணும். அதுக்கு நீயே தான் சித்ராவைய முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தணும். ஓ முன்னாடி வச்சு அவ கழுத்துல நான் தாலி கட்டணும். அப்பதானே நாங்க இங்க பாரு கதிரு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அவனை விட்டு சொன்னா கேளு. ஏய், நான் பண்ற சரியா தப்பான்னு கேட்க உனக்கு ஃபோன் பண்ணல. மூஞ்சில இருக்க பிளாஸ்டிக் கவருக்குள்ள உன் புருஷன் ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சிருக்க முடியாதுரே. நான் சொல்றத நீ செய்யலனா இன்னும் 3/4 மணி நேரத்துக்குள்ள உன் புருஷன் உயிரோட இருக்க மாட்டாண்டியே, செத்துருவா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதோட கிளாரிட்டி மட்டும் வேணும். அதுக்காக தான் நான் வந்தேன். என்ன டவுட்டு? டாக்டர், ஒரு ஆளோட முகத்துல பாலித்தீன் கவரை போட்டு கட்டினா எவ்வளவு நேரம் உயிரோட இருக்க முடியும்? இட்ஸ் டிஃபென்சிவா. அது ஒவ்வொருத்தனோட ஹெல்த்தை பொறுத்தது. ஹெல்த்தியான லங்ஸாக இருந்தா அவங்களால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும். இதுவே தம்மு தண்ணின்னு கெட்ட பழக்கம் இருக்கிற ஆளா இருந்தா தாக்கு பிடிக்கிற டைம் கம்மியாயிடும். என்ன இதை மட்டும் டாக்டர் நம்மளை பார்த்து சொல்றாரு? இந்த சிவா சார் நம்மளை தான் பார்க்குறாரு. டாக்டர், இது ஒரு 30 years ஓல்டு ஹெல்தியான மேல் தான் டாக்டர். யங் பாடின்றதுனால ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். டாக்டர், ஒரு எமர்ஜென்சி, நான் உங்களை அப்புறமா வந்து. ஓகே, வாங்க. இந்து, நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள கருணாவை கண்டுபிடிச்சிடும். தைரியமா இருங்க. ரஞ்சித், சொல்லுங்க சார். நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ரஞ்சித் பேசுறேன் சார். நீங்க கொடுத்த நம்பரை செக் பண்ணிட்டேன் சார். அந்த கதிரோட ஃபோன் சேட்டலைட் ஃபோனோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அந்த ஃபோன் சிக்னல் எந்த டவர்லயும் காட்ட மாட்டேங்குது சார்.
ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியல சார். வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? ஒரு ஸ்டேஞ்சான பைண்டிங் இருக்கு சார். என்ன? அந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் யாரோ அடிச்சு உடைச்சிருக்காங்க சார். அதுல இருந்து நமக்கு எந்த சிக்னலும் வரல சார். அது ரொம்பவே சஸ்பீசியஸாக இருக்கு சார். அப்படியா? சிசிடிவியை பிரேக் பண்ற விஷுவல் இருக்கா? இருக்கு சார். ஆனா அதுல சிசிடிவியை உடைச்சவங்க மாஸ்க் போட்டுட்டு இருந்ததுனால அவங்க முகம் சரியா ரிஜிஸ்டர் ஆகல சார். ஓகே ஓகே, சரி பரவாயில்ல. நீங்க அந்த கிளிப்பை மட்டும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சரியா? குயிக் குயிக். ஓகே சார். என்னாச்சு சார்? கதிரோட நம்பரை ட்ராக் பண்ண முடியல. யாரோ ரோட்ல இருக்க எல்லா கேமராவையும் உடைச்சிருக்காங்க. நிச்சயமா அவன் அந்த வழியா தான் போயிருக்கான். சிசிடிவி உடைச்சிட்டாங்கன்னா இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சிசிடிவியை பிரேக் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ரோடு வழியா தான் கருணாவை எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. வாங்கண்ணே. அண்ணே வணக்கண்ணே. வணக்கண்ணே. வாயா, என்ன விஷயம்? அண்ணே, வீடு தேடி வந்திருக்க? நம்ம கட்சி ஆஃபீஸில் இருந்து மேல் இடத்துக்கு லெட்டர் அனுப்பணும். நீங்கள் பொறுப்பில் இருக்கிறதுனால உங்கள் கையெழுத்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். உட்கார். உட்காருங்க. இந்தாங்க. இங்கே தானே போடணும்? ஆமாண்ணே. அண்ணே, உங்க பொண்ணை திரும்ப படிக்க அனுப்பியிருக்கீங்களா? இல்லையே. ஏன் அப்படி கேட்குற? இல்லை, இன்னைக்கு காலையில் என் பொண்ணை காலேஜில் விட போனேன். அங்கே ஒரு பொண்ணு உங்கள் பொண்ணு மாதிரியே இருந்துச்சுண்ணே. அதனால தான் கேட்டேன். ஐயோ, சேச்சே, அவளாக இருக்க வாய்ப்பில்லை. என் பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி சரிண்ணே. நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சந்தேகம், உங்கள் பொண்ணு மாதிரியே இருந்துச்சா, அதனால தான் கேட்டேன். இந்தா. அப்போ நான் வரேங்கண்ணே. வரேங்கண்ணே. வரையா? சரி. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நம்ம லேட் பண்ண அது கருணாவோட உயிருக்கு தான் ஆபத்தா முடியும். அதனால கதிர் சொல்ற மாதிரி நம்ம சித்ராவை கோயிலுக்கு கூட்டிட்டு போறது தான் பெட்டரான ஆப்ஷன் எனக்கு தோணும். சார், என்ன சார் சொல்றீங்க? சார், சித்ரா சின்ன பொண்ணு சார். எலிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி நம்ம சித்ராவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். சார், சித்ராவை பார்த்த சந்தோஷத்துல அந்த கதிர் இருக்கிறப்போ எங்க டீம் அவனை கன் பாயிண்ட்ல பிடிச்சிருவாங்க. நம்ம கருணாவையும் காப்பாத்திடலாம்.